ஹலோ மக்களே, இன்னைக்கு மிக்ஜாம் புயல் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். மாடியிலேருந்து பார்க்கும்போது தேங்கி கிடக்கிற தண்ணியில் ஏதோ நெளிஞ்சிக்கிட்டே கிடந்தது. முதல்ல பாம்புன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா தலை பெருசாக இருந்தது. அப்புறம் கிட்ட வந்து பார்த்தா அது பாம்பு இல்லை, அது ஒரு ஃபிஷ். அது என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல, ஆனால் பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போனதுனால அது வந்து விரால் மீன் அது இதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் கேட்டுக்கவே இல்லை. ஏன்னா வந்துட்டு அது கேட்ஃபிஷ்ஷுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு 2 மீசை இருந்தது. அதனால் நான் அது கேட்ஃபிஷ் தான் சொன்னேன். ஆனால் சுற்றி நின்றவங்க வேடிக்கை பார்த்தவங்க எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து விரால் மீன் தான், அதுதான் இப்படி ஸ்னேக் மாதிரி போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சிருச்சு அது விரால் மீன் இல்லை, அது கேட்ஃபிஷ் தான் அப்படின்ட்டு. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் அவனை வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோம். பார்த்தவங்க எல்லாம் கலைஞ்சி போயிட்டாங்க. அப்புறம் நாங்களும் அவன் சேத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்ட உடனே நாங்களும் கிளம்பிட்டோம். அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து ஒரே பக்கத்து கிரவுண்டில் சலசலப்பாக இருந்தது. என்னடா ஏது என்ன ஆச்சு அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து பார்த்தா 2-3 பேர் சிமெண்ட் கவர் பேக் எடுத்துக்கிட்டு வந்து அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபிஷ்ஷை பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க வந்த உடனே ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா அவங்கக்கிட்ட சொன்னோம் அது கேட்ஃபிஷ், அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவங்க கேட்டுக்கல முதல்ல. அப்புறம் நிறையா பேர் கூடியிருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் சொன்னாங்க இது உண்மையிலே கேட்ஃபிஷ் தான், இது சாப்பிடக்கூடாது, இது கெட்டது, இது ஆப்ரிக்காலேருந்து வந்தது அப்படி இப்படின்னு நிறையா சொன்னாங்க. விஷம்லாம் சொன்னாங்க. அப்புறம் எங்கள் தெரு டாகிஸ்லாம் போய் மோந்து பார்த்துச்சு அதுங்களை. ஆனால் மோந்து பார்த்துட்டு எல்லாம் ஓடிடுச்சிங்க. ஃபிஷ்ஷை கீழே போட்டவர் கோணியை தூக்கி போட்டோடனே எங்கள் கருப்பிடாகி பயந்துட்டான். அவளும் ஓடி வந்துட்டான். எங்கள் சிம்பா குட்டியும் மோந்து பார்த்துட்டு ஓடி போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஃபிஷ்ஷு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பள்ளத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிது. சிலர் அதை தொட்டு கொடுத்து என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவன் நகர்ந்து உள்ளே போக ஆரம்பித்தா. அப்போ தான் திடீர்னு அந்த 3 பேரும் என்ட்ரி கொடுத்தாங்க. அவங்க யார் என்ன ஏது எதுவுமே தெரியாது. நாங்கள்லாம் சொல்லி பார்த்தோம் மீன் இல்லை இது கேட்ஃபிஷ்ஷு சாப்பிட முடியாதுன்னு. ஆனால் அவங்க கேட்கல. மீனை பிடிச்சாங்க, பைக்கில் ஏறினாங்க, கிளம்பி போயிட்டாங்க. பாவமாக போச்சு. ஏன் தான் நம்ம அதை வீடியோ எடுத்தோமோன்னு ஆயிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம்.